கடந்த 7 நாட்களுக்கு மேலாக போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில் இன்று காலை முதல் போராட்டக் களங்களில் இருப்பவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்தார்கள். பல்வேறு இடங்களில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. பல்வேறு இடங்களில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படாது என்று போராட்டக்காரர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது. இதன் அடிப்படையில் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் முயற்சியில் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டார்கள். சில இடங்களில் தடியடி நடத்தப்பட்டது. அதேபோன்று கல்வீச்சும் நடத்தப்பட்டது. போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அலங்காநல்லூரில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்துவது என்று ஊர் கமிட்டி கூடி முடிவெடுத்தது. அந்த முடிவை ஏற்காத ஒரு சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அவர்களோடு ஊர் கமிட்டி சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்தது. இறந்துட்டான் போல என்னன்னு பாருங்க.